தமிழக அரசியல்ல இதுவரை நடந்ததே இல்லாத ஒரு மாற்றம் வரப்போகிறதா? ஒரு புதிய கட்சி, ஒரு நடிகர், ஒரு பெரிய மாற்றம், ஒரு பெரிய மக்கள் அலை, அது நேரா 200 தொகுதிகள் வரை கொண்டு செல்லுமா? இது உண்மையா? அப்படி நடந்தா சட்டசபை எப்படி மாறும்? அரசியல் கலாச்சாரம் எப்படி மாறும்? இது சாதாரண தேர்தல் அல்ல, இது ஒரு அரசியல் புரட்சியா? இந்த வீடியோவில் நாம் முழுக்க அனலைஸ் ப்ளஸ் கிரவுண்ட் ரியாலிட்டி ப்ளஸ் பொலிட்டிக்கல் இம்பேக்ட் எல்லாத்தையும் ஆழமாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தமிழக அரசியல்னாலே பல தசாப்தங்களாக 2 பெரிய கட்சிகளின் ஆட்சி தான் மாறி மாறி வந்திருக்கிறது. ஒன்று டிஎம்கே, இன்னொன்று ஏடிஎம்கே. இந்த 2 கட்சிகளும் டிராவிடியன் பொலிட்டிக்ஸ்னு சொல்லப்படும் ஒரு பெரிய அரசியல் அமைப்பை உருவாக்குனாங்க. ஆனால் இப்போது மக்கள் மனநிலைமையில் ஒரு சப்டைல் சேஞ்ச் நடக்குது. என்னன்னா, இளைஞர்கள், ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டு போடுறவங்க, மிடில் கிளாஸ் மக்கள், இவங்களோட எண்ணங்களும் மாறிக்கிட்டே இருக்குது. விஜய் அரசியலுக்கு வந்த பிறகு ரசிகர்கள் ஓட்டர்ஸாக மாற ஆரம்பிச்சிருக்கிறாங்க. சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்ஸ் அதிகரிச்சிருக்கு. யூத் என்கேஜ்மெண்ட் வெகுவாக உயர்ந்திருக்கு. முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அவர் ஆன்டி எக்ஸ்டாப்ளிஷ்மெண்ட் வேவை உருவாக்குறாரா அப்படிங்கிற கேள்விதான். 200 தொகுதி கணிப்பு எப்படி வருகிறதுனா, ஒரு கட்சி 200 சீட் வெல்லணும் அப்படின்னா ஓட் ஷேர்ஸ் மேக்ஸிமம் பார்த்தோம்னா 35% க்ளோஸ் ஃபைட்டு, 40% ஸ்ட்ராங் பொசிஷன் அண்ட் 45% ப்ளஸ் பார்த்தோம்னா லேண்ட் ஸ்லைடு. அனலிஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, ஓட் பர்சன்டேஜ் விஜய் பக்கம் ஸ்விங் ஆகியிருந்தா சீட் கன்வர்சேஷன் மாசிவ் ஆகும். இதுக்கு காரணம் மல்டி கார்னர் கண்டெஸ்ட்டு, அப்புறம் ஓட் ஸ்ப்ளிட் ஆகிறது, அப்புறம் யூத் கான்சலிடேஷன். அப்சல்யூட்டி மெஜாரிட்டினா ஆப்போசிஷன் தேவையே இல்லாமல் ஆட்சி நடத்த முடியும். பில்ஸ் ஈஸியாக பாஸ் ஆகும். வால்க் அவுட் கல்ச்சர் குறையும். டிபேட் குவாலிட்டி உயரும். இதுதான் அனலிட்டிக்ஸ் சொல்கிற முக்கிய பாயிண்ட். அசம்பிளினா இப்படி தான் இருக்கணும். நேர்மையாக சொல்லணும்னா இந்த மாதிரி லேண்ட்ஸ்லைடு வின் ஈஸி கிடையாது. முக்கிய சவால்கள் இருக்கும். என்னென்னா, கிரவுண்ட் கேடர் ஸ்ட்ரென்த் இருக்கணும், பூத் மேனேஜ்மெண்ட் இருக்கணும், அலைன்ஸ் பொலிட்டிக்ஸ், ரூரல் பெனிட்ரேஷன். சினிமா பாப்புலாரிட்டி இஸ் நாட் ஈக்குவல் டு எலெக்ஷன் விக்ட்ரி. ஆல்வேஸ் சினிமா பாப்புலாரிட்டி எல்லாருமே எலெக்ஷனில் ஜெயிச்சதா சொல்ல முடியாது. இப்போ மக்கள் கேட்குற முக்கியமான கேள்வி என்னன்னா, சேஞ்ச் வேணுமா, ஸ்டெபிலிட்டி வேண்டுமா, புதிய முகம் ட்ரை பண்ணலாமா? இப்படி தான் இருக்குது அவங்களோட கொஷின். இந்த 3க்கும் பேலன்ஸ் பண்ணுற கட்சி தான் வெல்லும். 200 சீட் சீனியர் வந்ததுன்னா ஆப்போசிஷன் வீக் ஆகிடும். ஆனால் அவர்கள் மீடியா நெரட்டிவ் பில்டு பண்ணுவாங்க, பப்ளிக் ப்ரெஷரை கிரியேட் பண்ணுவாங்க. தமிழகம் மட்டும் இல்லை, இந்த மாதிரி வின் நடந்துச்சு அப்படின்னா இந்தியா முழுக்க பேசப்படும். ரீஜனல் பார்ட்டிஸ்க்கு இன்ஸ்பிரேஷன் ஆகும். டீசன்ட் பாலிட்டிக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இஷ்யூ பேஸ்ட் டிபேட்ஸ் தான், பட் கரப்ஷன் ஃப்ரீ கவர்னன்ஸ். ஆனால் இது ரியாலிட்டி ஆகுமா, இல்லை இது வெறும் எக்ஸ்பெக்டேஷனா, இல்லை ஓவர் ஹைப்பா அப்படிங்கிறதா ஒரு பெரிய கேள்வியாக இருக்குது. இது ஒரு முக்கிய பாயிண்ட் என்னென்னா, விஜய் யூத் கனெக்ட் நிறைய இருக்குது. ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் போடுறவங்க, டிஜிட்டல் ஜென்ரேஷன், ஃபேன் பேஸ் இருக்கிறவங்க ஓட்டு, இதெல்லாம் கேம் சேஞ்சராக ஆக வாய்ப்பு இருக்குது. ஆனால் 200 சீட்ஸ் வந்தால் பவர் அதிகம், ரெஸ்பான்சிபிலிட்டி அதை விட அதிகம். ஒரு மிஸ்டேக் கூட பப்ளிக் பேக்லாஷ் ஹியூஜ் ஆகும். அந்த நாள் பொலிட்டிக்கல் ஹிஸ்ட்ரி சேஞ்ச் ஆகலாம், இல்லைனா ஸ்டேட்டஸ் கியூத் ஆகலாம். 2 எக்ஸ்ட்ரீம் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ரீவால்யூஷன், ரியாலிட்டி செக்ஸ். இம்பாசிபிள் இல்லை, 200 சீட் அப்படிங்கிறது கண்டிப்பாக இம்பாசிபிள் இல்லை. ஆனால் வெரி ரேர். அது நடக்கணும்னா மேசிவ் வேவ் இருக்கணும், பர்ஃபெக்ட் எக்ஸிக்யூஷன் இருக்கணும், ஆப்போசிஷன் கொலாப்ஸ் இருக்கணும். தமிழகம் ஒரு முக்கியமான அரசியல் திருப்புமுனையில் நிற்குது. இது வெறும் தேர்தல் இல்லை, இது ஒரு தலைமுறை மாற்றமா? விஜய் தலைமையில் ஒரு புதிய அரசியல் கட்சி வரலாறு உருவாகுமா, இல்லை பழைய அரசியல் தான் தொடருமா அப்படிங்கிற கேள்விக்கு மே 4ஆம் தேதி தான் பதில் தெரியும் நமக்கு எல்லாருக்குமே. இந்த விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? 200 சீட்ஸ் பாசிபிளா, இல்லை இது ஓவர் ஹைப் மட்டும்தானா அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.